வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான vlog என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதிரா பர்த்டேக்காக நாங்கள் ஏலகிரிக்கு போயிருந்தோம். ஸோ அதை பற்றின vlog தான் இது இருக்க போகுது. 26 ஜூலை அன்றைக்கி தான் நாங்கள் ஏலகிரிக்கு போயிருந்தோம். ஸோ அன்றைக்கி முன்னாடி நாளே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெஸ் பேக்கிங் எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங் 6 o'clock கிட்ட நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னாக்கா பிரவீனோட அண்ணன் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே இது ஒரு ஃபேமிலி. ஸோ வீட்டிலேருந்து வந்து 6:30க்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஏலகிரிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஆதிராவும் சரி அவங்க அண்ணனும் சரி 2 பேரும் வந்து மாற்றி ஒரே சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சமாளிக்கிறதுக்கு எங்களால் ஏலகிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் மேரேஜ் ஒரு வாட்டி நான் போயிருக்கேன். பட் ரொம்பலாம் வந்து வெளியே சுற்றி பார்த்தது கிடையாது. ஜஸ்ட் போட்டிங் மட்டும் போயிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோதான் இருந்தது ஏலகிரி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் போயிருந்தேன். அதுவும் ஆதிராவோட ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ மேலே போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 சைடும் குரங்குங்க அங்கங்கன்னு சுற்றிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ பார்க்கவே அழகாக இருந்தது. அப்படி பார்த்துக்கிட்டே போயிட்டே இருந்தோம். என்னன்னா நிறைய ரஷ்ஷாகவும் இல்லை, எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லை. ஸோ ஆப்போசிட்லேயும் அவ்வளோ வண்டியும் வரல. ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக போயிட்டு அங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ அரௌண்ட் 11 o'clock வந்து நாங்கள் ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour திரும்ப வந்து போட் ஹவுஸ் நம்ம கிளம்பிட்டோம். ஸோ ரஷ்ஷாக இருக்கும், ஒரு சாட்டர்டே சண்டேனாவே வீக்கெண்டாவே ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்த உடனே கிளம்பிட்டோம் போட் ஹவுஸ்க்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போயும் ஒரு பெரிய க்யூ நின்றுட்டே இருந்துச்சு. ஸோ அங்கே பே பண்ணிவிட்டு அங்கே போய் நின்றுட்டு போட் ஹவுஸில் ஆக்சுவலாக ஆதிரா ஏன் ட்ரெஸ் போடலன்னா லைனில் நிற்கும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிஸ்கெட் சாப்பிட்டு வாமிட் பண்ணிட்டா. ஸோ ட்ரெஸ் ஃபுல்லாக வாமிட், அங்கேயே கிளட்ட வேண்டிய நிலைமையும் ஆயிடுச்சு. நான் எக்ஸ்ட்ராவும் ட்ரெஸ் கையில் எடுத்துகிட்டு போகல. ஸோ போட் ஹவுஸ் முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தீங்கன்னாவே பார்க் இருக்குது. அப்புறம் அங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அங்கே விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸ் அந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அப்படியே போட் ஹவுஸ்லேருந்து நாங்கள் வெளியே கிளம்பி வந்துட்டோம். ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷாப் போட்டிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து அங்கே எக்ஸ்பென்சிவ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அங்கே சில ஃப்ரூட்ஸ்லாம் நாங்கள் வாங்கியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சீரியஸாகவே ஆரஞ்சுலாம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கே ஒரு குட்டி தூக்கத்தையும் நாங்கள் போட்டுட்டு ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock பக்கத்தில் இருக்க ஒரு முருகன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஸ்டெப்ஸ்லாம் ஏறிட்டு மேலெலாம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே இறங்கிட்டு வேறு ஒரு பிளேஸ்க்கு விசிட் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் பார்த்தீங்கன்னாக்கா நிலவூர் வியூ பாயிண்ட். எங்கள் ரூம்லேருந்து இந்த பிளேஸ்க்கு வந்து 7 kilometers காட்டுச்சு. பக்கமாக தான் இருந்தது. அங்கேருந்து ஒரு 10 minutes கிட்ட ஆகுது வரத்துக்கு. ஸோ அங்கே பார்க்கிங் ஏரியாவும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அங்கே கார் விட்டுட்டு மேலே ஒரு 10 minutes நடக்கிற மாதிரி இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேம்ப் ஃபயர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா ரூம்லேயே பிரியாணியும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். ஸோ பிரியாணி சாப்பிட்டு கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு அன்றைக்கி நாள் அப்படியே முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா ரூம்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டோம். மார்னிங் 10 o'clock வந்து செக் அவுட் பண்ணிட்டோம். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பார்க்கையும் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். எந்த பார்க் போகணும் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரல் பார்க். இது எங்கே இருக்குனாக்கா போட் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் இந்த பார்க்குமே இருக்குது. அண்ட் உள்ளெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாங்க. க்ளீனாக இருந்தது எல்லாமே. அண்ட் எங்கே ஒரு டஸ்ட்டுமோ இல்லை ஏதோ ஒரு குப்பையோ எங்கேயுமே பார்க்க முடியல. அண்ட் எல்லாமே நல்லாவும் இருந்துச்சு. உள்ள டைம் போனதும் தெரியல. ஸோ இந்த பார்க் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து ஹோட்டல்லையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போன டைமில் ஏலகிரியில் வந்து கிளைமேட்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.